ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணேன்னு பார்க்கலாமா? டிஃபனுக்கு ராகி சேமியா உப்புமா தான். ராகி சேமியாவை கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் ஊற வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் தேங்காய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிட்டு பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ராகி சேமியாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மேகி மசாலா பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆயிரும். ராகி சேமியா கூடவே 1 கப் காஃபியும் வச்சு குடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் சுண்டக்காய் குழம்பு தான். ஹெல்த்தியான இந்த சுண்டக்காய் குழம்பை என்னோட ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி பழம் மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியோட ராஸ்மல் போனதும் கிளீன் பண்ணி வச்சிருக்க சுண்டக்காவை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். சுண்டக்காய் வதங்கினதும் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுண்டக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதும் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சு திக்கா வரும்போது எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். சுண்டக்காய் குழம்பு நல்லெண்ணெயில செஞ்சு பாருங்க, தேங்காய் பாலும் சேர்த்து செஞ்சு பாருங்க, இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சுண்டக்காய் குழம்புக்கு சைட் டிஷ்ஷா எக் ஆம்லேட்டும் போட்டாச்சு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் உள்ள இந்த சுண்டக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ friends, tata, bye bye.